கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட இந்த வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இரவு முழுவதும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இரவு முழுவதும் சீஷர்களோடு ஜெபித்திருக்கிறார், தனித்து ஜெபித்திருக்கிறார். எவ்வளோ பெரிய காரியம்! அவரே நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போய் இருக்கிறபடினால இன்றைக்கு யாரெல்லாம் நம்ம இணைந்திருக்கிறோமோ நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமேன். விசுவாசத்தோடு நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 40 சங்கீதம் 17 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். என் தேவனே தாமதியாதேயும். இந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். தாவீது ராஜா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு காரியம், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், ஆண்டவரே நீங்க என் மேல நினைவாதான் இருக்கிறீங்க, ஆனா சூழ்நிலைகளெல்லாம் பார்த்தா ரொம்ப தாமதமாய் போய்கொண்டு இருக்கிறதே, ஆண்டவரே தயவு செஞ்சு அப்பா நீங்க தாமதியாதேயும் என்று கேட்டது போல இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி அப்பா நீங்க தாமதிக்காதேயுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் தாமதமா இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றும்படி, அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்யும்படி நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஜெபித்து 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 ஆண்டவரே நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஆனா தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே தாமதியாதேயும். ஆமே. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கூப்பிட போகிறோம். ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வர தாமதியாதேயும். ஆண்டவரே நீங்க தயவு செஞ்சு எங்களுடைய ஜெபத்துக்கு சீக்கிரமாய் பதில் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. வேதத்திலே நமக்கு தெரியும், நன்றாக ஜெபித்த ஒரு மனிதர் தானியேல். 9 அதிகாரத்திலே அவர் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் பிரியமான தானியேலே நீ ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே கட்டளை வெளிப்பட்டது, பதிலை கொண்டு வந்தேன் என்று சொல்லும் பொழுது வழியிலே பெர்ஷிய அதிபதி என்னை மிகவும் தடை பண்ணினான் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து வருகிற வசனங்களை பார்க்கும் பொழுது இப்ப என்னோடு கூட மிகாவேல் தூதன் வந்து யுத்தம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் நான் போறேன், கிரேக்கு அதிபதி கூட என்னை தடை பண்ணுவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஜெபத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அனுப்பிவிட்டார். ஆனால் சாத்தான் அதை தடை பண்ணுகிறான், சத்துரு தடை பண்ணுகிறான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இந்த சத்துருவின் தடைகளை உடைத்து எங்களுக்கு பதிலை சீக்கிரமாய் கொடுக்கணும் அப்பா. ஜெபத்துக்கு நீங்க பதிலை சீக்கிரம் கொடுத்து தாமதியாதேயும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? எந்த காரியத்துக்காக, பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, எந்த காரியத்துக்காக நீங்க இப்ப ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியம் தாமதமா இருக்கிறதோ இப்பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஜெபத்துக்கு பதில் வர தடை பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. தாமதமாயிக்கொண்டே இருக்கிறதே என்று யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே தாமதியாதேயும் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் வர ஆண்டவரே தடைகளை மாற்றும் என்று ஜெபிக்கிறாங்களோ சீக்கிரத்திலே அற்புதங்களை செய்யுங்கப்பா. யார் யாரெல்லாம் குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா நீ தாமதியாதேயும் அவர்களை ரட்சியும், அவர்களை விடுவியும் அப்பா. என்னென்ன போராட்டத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, வியாதிகளோடு இருக்கிறாங்களோ அப்பா நீங்க விடுவியும் ஆண்டவரே. தாமதியாதேயும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துரு பல விதங்களிலே ஜெபத்துக்கு பதில் வர தடைகளை உண்டு பண்ணலாம். ஆனால் அப்பா நீங்க தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணுவீராக. தூதர்களை அனுப்பி சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக. கர்த்தாவே தாமதியாதேயும் ஆண்டவரே
உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் அந்தந்த நேரத்திலே அவர்களுக்கு கொடுத்து தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பீராக. குறிப்பாக அவர்கள் ஜெபிக்கிற அத்தனை காரியங்களுக்கும் பதில் கொடுத்து தாமதத்தை மாற்றி போட்டு அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25, 28 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 12, 25, 28. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது தாமதிப்பதில்லை. ஆமென். ஜெபங்கள் தாமதிப்பதில்லை. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருவது தாமதமாவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதே வேளையில உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சொன்ன தேவன், வார்த்தையை சொன்ன தேவன், உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்து நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன், அவைகள் தாமதிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை காலங்கள் கடந்து போயிருக்கலாம், ஆனால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். உங்களை குறித்து கர்த்தர், உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஜனவரி மாதம் கொடுத்த வாக்கு தத்தம், ஏன் போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறலையே என்று நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். இப்ப நம்ம எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் சொன்னபடி அப்பா இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே, நான் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தைகளிலும் இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சி கூப்பிடுவோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கும் நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர், நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது தாமதமானது போல இருக்கிறதே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தை பிடித்து ஜெபிக்கிறோம். இனி தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே, நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும் அப்பா. நீர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அது தாமதிப்பதில்லை அப்பா, தாமதிப்பதில்லை ஐயா. நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே. எவ்வளவு காலம் ஆண்டவரே காத்திருக்கிறார்கள் அப்பா. இனி தாமதியாதேயும் கர்த்தாவே. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதிலே தாமதியாதேயும் கர்த்தாவே. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர்
சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆபகுக் 2:3 வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தாமதிப்பதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, குறித்த காலத்துக்கு உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த தரிசனம் தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். ஆமென். நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு இலக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கைக்கென்று இன்ன காரியங்கள் இன்ன நேரத்தில் நடைபெறணும், இந்த காரியங்களை நீங்க செய்யணும், கர்த்தருக்காக நீங்க எழும்பணும். இது எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனா தடையா இருக்குதே, தாமதிக்குதே, இன்னும் நடக்கலையே என்று நீங்க ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நோக்கம் தாமதிப்பதில்லை, அந்த தரிசனம் தாமதிப்பதில்லை, நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. எதிர்காலத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, அதே மாதிரி பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க காத்திருக்கலாம். ஊழிய அழைப்புக்காக, வேலைக்காக, இன்னும் நிறைய காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கென்று வைத்த தரிசனத்துக்கு பல தடைகள் வரலாம், ஆனால் தடைகளை தகர்க்கிறவர் முன்பாக சென்று கோணலானதை செவ்வையாக்கி எல்லா தாமதங்களையும் மாற்றி கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்த தரிசனங்கள் நிறைவேறணும் ஆண்டவரே. அன்னைக்கு யோசேப்புக்குன்னு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறீங்க, ஆனா அவருடைய சகோதரர்களால, போத்திபாரால பல பிரச்சனைகள் வந்ததப்பா. ஆனால் தரிசனத்துக்கு நேராக தான் அந்த பிரச்சனைகள் ஆண்டவரை கடத்தி கொண்டு போனது. அதனால ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையில இருந்த உயர்வை யாராலும் தடை பண்ண முடியல. அதே போலதான் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நீர் வைத்த நோக்கத்துக்கு விரோதமாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்த திட்டத்துக்கு விரோதமாக சத்துரு பல விதங்கள்ல வந்தாலும், மனிதர்கள் எழும்பி வந்தாலும், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது எவ்வளவு உண்மையோ அதே போலதான் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த தரிசனங்கள் நிறைவேறும் அப்பா. அது குறித்த காலத்துக்கு வைத்திருக்கிறீரே, அது நிச்சயமாக நிறைவேறும் அப்பா. அது தாமதிப்பதில்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, கட்டி எழுப்புங்க. எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் நிறைவேறட்டும் அப்பா. ஊழியத்துக்காக பிள்ளைகளை எழுப்புவீராக, அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார்? நீர் செய்ய
செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். 2 பேதுரு 3:9 வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். இந்த வசனம், இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார்களே, ஆனால் கர்த்தர் தாமதிக்கிறாரே என்று சொல்லும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று நீங்க நினைக்காதீங்க. அவர் வாக்குத்தத்தத்தை திரும்ப வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக தாமதமாகல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல நீங்கள் எல்லாரும் பிழையற்றவர்களாய் கரையற்றவர்களாய் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம் அவருடைய வருகை இன்னும் தாமதிக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா வருகை திடீரென்று வந்துச்சுன்னா என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நாங்கள் வருகை, ஆண்டவரே நீங்க அது ஒருவேளை சீக்கிரமா நீங்க வருவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஆனா எங்களுடைய குடும்பம் முழுவதும் வருகையில காணப்படணுமே, குடும்பமாக உம்மை சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கலாமா? குடும்பமாக ஆயத்தமாகணுமே என்பதற்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்களிலே கர்த்தாவே ஒருவர் கூட ரட்சிப்புக்கு அபாத்திரராய் மாறிவிடக்கூடாது, பரலோக தரிசனத்துக்கு தவறாய் போய்விடக்கூடாது. அப்பா, ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய வருகை தாமதிப்பதில்லை கர்த்தாவே. ஒருவேளை இன்றைக்கு நீங்க தாமதிக்கிறதுக்கு காரணம் எங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, மனுஷரை ரட்சிப்பதற்காகத்தானே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களிலும் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாவதாக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக. ஆண்டவரே, வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகை இன்னும் தாமதமாகும் என்று ரிலாக்ஸ்டா இராதபடிக்கு பிழையற்றவர்களாய் கரையற்றவர்களாய் சமாதானத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே காணப்பட ஜாக்கிரதையாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, முழு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே, சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. ஜெப
சந்நிதியில் நான் வசனம்